பிரியமானவர்களுக்கு சமாதானம். என்ற தியானத்திற்கு 138வது சங்கீதம் 6வது வசனத்தை நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. நம்முடைய பரிசுத்த வேதாகமம் வெளிப்படுத்துகிற நம்முடைய தேவனுடைய சுபாவங்களில் ஒன்று, அவர் உயரத்திலிருந்தும் தன்னிலும் தாழ்மையாக இருக்கிற மனிதனை நோக்கி பார்க்கிறார். எவ்விதமாக நோக்கி பார்க்கிறார் என்றால், இரக்கம், தயவு, கிருபை, அன்பு, நீடிய சாந்தம், இப்படியாக அவருடைய கருணையின் சுபாவங்கள் மூலமாக தாழ்மையுள்ள மனிதனை நோக்கி பார்க்கிறார் என்று வேதம் சொல்கிறது. கடந்த ஞாயிறு மாலை நாம் வசிக்கிறதான இந்த பிரெஞ்சு நாட்டினுடைய லெஜிஸ்லேட்டிவ் என்கிறதான சட்ட மன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய அங்கத்தினர்களுடைய எலெக்ஷனுடைய முடிவுகள் வந்தன. அந்த முடிவு எனக்கு ஒரு வசனத்தை நினைவுபடுத்துகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமாராவுக்கு ஒத்திருப்போம். அதாவது, நம்முடைய கர்த்தர் பிரான்ஸ் தேசத்திற்கு கொஞ்சம் இரக்கத்தை, கொஞ்சம் கிருபை வைத்தபடினால் நேற்றைய அந்த எலெக்ஷன் முடிவுகள் நாம் அழிந்து போகாமல் இருப்பதற்கு, அதாவது நேற்றைய தினத்தினுடைய முடிவு பிரான்ஸ் தேசத்திற்கு வர வேண்டிய ஒரு நெருக்கம், நாடு ஒரு தவறான தீர்வை நோக்கி, தவறான முடிவை நோக்கி சென்று கொண்டிருந்த வேளையில் கர்த்தருடைய இரக்கமானது கொஞ்சம் கிருபையை தேசத்தில் வசிக்கிறவர்கள் வைத்தபடினால் அந்த எலெக்ஷன் முடிவுகள் வேறு விதமாக வந்தன. பிரியமானவர்களே, இந்த செய்தியை நான் இந்த எலெக்ஷனுக்கு முன்பாகவே சொல்வதற்காக விரும்பினேன். ஆனாலும் எனக்குள்ளாக அதை செய்து முடிக்கும்படியான தீர்மானமானது வரவில்லை. ஏனென்றால் சில நேரம் நான் இப்படியாக யோசிக்கிறேன், நான் எலெக்ஷனுக்கு முன்பாகவே இந்த செய்தியை பதிவு செய்து அனுப்பியிருந்திருந்தால், நான் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாராருக்காக, அவர்களுடைய எலெக்ஷனுக்காக, அவர்களுடைய கொள்கைகளுக்காக நான் பரப்புரை செய்கிறவனாக, நான் விளம்பரம் செய்கிறவனாக இருக்கும்படியான ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருப்பேன். என்று சொன்னால், கர்த்தர் எனக்கு அளித்த கிருபை இதற்காக அல்ல. ஆகவே கர்த்தர் எனக்கு அளித்த கிருபையை ஏதோ ஒரு சாராருக்காக சார்ந்து கொண்டு பேசுவை நான் விருதாவாக்க விரும்பவில்லை. ஆகவே தான் எலெக்ஷன் முடிவுக்காக நான் காத்திருந்தேன். இப்பொழுது எலெக்ஷன் முடிவுகள் வந்த பிறகு வேதத்தை கையிலும் தேவனுடைய போதனை செவியிலும் கேட்டிருக்கும் தேவ பிள்ளைகள் இந்த எலெக்ஷனில் தேவனுடைய விருப்பத்துக்கு எதிராக, தேவனுடைய பிரமாணத்திற்கு எதிராக செயல்பட்ட செயல்களை அவர்களை உணர்த்துவதற்காகவே இந்த ஒரு பதிவு செய்யப்படுகிறது. என்ன சொன்னீங்கன்னா, பொதுவான ஒரு சிந்தனை உண்டு. நம்முடைய பாண்டிச்சேரியை சேர்ந்த தமிழ் ஜனங்களுக்கு ஒரு பொதுவான சிந்தனை ஒன்று. அது பாண்டிச்சேரியிலிருந்து பிரான்ஸ்க்கு வந்த பிறகு அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை, அந்த நல்ல வேலையினாலே அவர்களுக்கு நல்ல வீடு, நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறவர்களுடைய கருத்து. இந்த தேசத்தில் அடிப்படை வசதிகளோடு கூட நலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய ஒரு பொதுவான கருத்து, பிரான்ஸ்க்கு அதிகமாக வெளிநாட்டினர் வருகிறாங்க, அது சில வேளை
ஆப்பிரிக்க தேசமாக இருக்கலாம் அல்லது அரபு தேசங்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட தேசங்கள்லேருந்து அதிகமாக ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டாங்க. இப்படி அதிகமான பேர் ஃப்ரான்ஸுக்கு வர்றதுனால ஃப்ரான்ஸினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது. இந்த பொருளாதாரம் பாதிக்கப்படுவதனால நம்ம மேலே அதிகமாக வரி செலுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஃப்ரான்ஸுக்கு வருவங்க ஒழுங்கான வாழ்க்கை வாழ்வதில்லை. அவங்களால அதிகமான ஆபத்து வருகிறது. சட்டம் ஒழுங்கலை மீறுகிறார்கள். ஆகவே ஆபத்துகள் இருக்கின்றன. அதையும் கடந்து அவர்கள் வாழ்க்கை ஒரு ஒழுங்குமுறை இல்லாதபடினாலே ஒரு அழுக்கான அசிங்கமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். இப்படியாக நான் உண்மையாக சொல்லுவேன், அநேக பாண்டிச்சேரியை சேர்ந்த நம்முடைய தமிழ் மக்கள் அவர்களுடைய சிந்தையில், அவருடைய யோசனையில் இப்படியான ஒரு கருத்துகள் வெளிநாட்டவர்களை குறித்து, வெளிநாட்டிலிருந்து இந்த தேசத்திற்கு வாழ்வதற்காக வருகிறவர்களை குறித்து இப்படி ஒரு அபிப்பிராயம் உண்டு. ஆகவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு அல்லது வெளிநாட்டினருக்கு எதிரான கொள்கையுள்ள ஒரு சார்பினருக்காக, ஒரு கொள்கையுடைய ஒரு சார்பானவர்களுக்காக வாக்களிக்கிறார்கள். பிரியமானவர்களே, இது நான் முழுக்க பிழை என்று சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய தேவனுடைய வேதத்தையும் இயேசு கிறிஸ்துடைய போதனையும் அறியாதவர்களும் விசுவாசியாதவர்களுமாகிய உள்ளவர்கள் இப்படிப்பட்ட கொள்கையை ஆதரித்து தங்கள் செயல்கள் மூலமாக அவர்களுக்கு இவர்களுடைய சப்போர்ட்டை தெரிவிக்கிற ஒரு காரியம் ஆச்சரியப்படக்கூட ஒரு விஷயமோ அல்லது பிழையான விஷயம் என்று நான் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு கிறிஸ்துவும் கிறிஸ்துடைய போதனையும் தெரியாது. அந்த போதனை அவர்கள் விசுவாசிக்கிறவர்களும் அல்ல. இன்னும் கூட சொல்லப்போனால், இவர்களுடைய செயல்களுடைய நோக்கம் தேசத்துடைய நலனை அவர்கள் பார்க்குறாங்க. நாம் வாழ்கிற நாடு வீணாக போகுதே, நாடு நல்லா இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய எதிர்கால சந்ததியினர் இந்த தேசத்தில் ஒரு பாதுகாப்பாக ஒரு நலமான வாழ்க்கை வாழ வேண்டும் நினைக்கிறாங்க. இது நியாயம் என்று கூட சொல்லலாம். ஏனால் அவர்களுடைய இடத்திலிருந்து பார்க்கிற பொழுது, அவர்களுக்கு உரிய அந்த வாழ்க்கை கொள்கைகளை பார்க்கிற பொழுது அது நியாயம் என்று சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய போதனை அறிந்தவர்கள், வேதத்தை சுமந்து கொண்டு ஆராதனைக்கு சென்று வருபவர்களும், தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களும் கூட இப்படிப்பட்ட கொள்கையை ஆதரித்து வெளிநாட்டவர்களுக்கு விரோதமாக செயல்படுவேன் என்று சொல்லுகிறதான ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு தங்களுடைய வாக்கை அளித்து, தங்களுடைய ஒத்துழைப்பை அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களோடு கூட இணைந்து செயல்படுகிற காரியம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக ஏற்படுகிறது. ஆச்சரியம், அதே வேளையில் அவர்கள் செய்வது பிழை, அதையும் கடந்து அது பெரிய பாவம் என்பதையும் எடுத்து உணர்த்துவதற்காகவே இந்த வீடியோவை நான் மிகவும் யோசனை செய்து ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறேன். பிரியமானவர்களே, பாவம், இது பாவம் என்று சொன்னீங்கன்னா, பாவம் என்பது என்ன தெரியும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். பாவம் என்பது என்ன? தேவன் மனுக்குலம் இப்படியாகத்தான் ஜீவிக்க வேண்டும் என்கிறதான ஒரு கட்டளை, ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். அந்த பிரமாணத்தை மீறி ஒரு மனிதன் செயல்படுகிற போது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பாவம் செய்கிறான். இப்போ நீங்கள் சொல்லலாம், நியாயப்பிரமாணம் தான் முடிஞ்சிடுது, நியாயப்பிரமாணத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடித்துட்டாரா, இன்றைக்கு நியாயப்பிரமாணம் இல்லையே, அப்போ நீங்கள் எப்படி நாங்கள் செய்கிறத பாவம் சொல்லுவீங்கன்னு சொல்லலாம். நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட்டது ஒழிய முடியல. நியாயப்பிரமாணம் முடிந்து விட்டதுன்னு சொன்னால் இன்றைக்கு நமக்கு பரிசுத்த வேதாகமும் கையில் அவசியம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதனின் வாழ்க்கையில் செயல்பட வேண்டியதில்லை. ஆகவே நியாயப்பிரமாணம் முடிந்து விட்டது. எப்படி முடிந்து விட்டது? அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றினார். எவ்வண்ணமாக நிறைவேற்றின சொன்னால், நமக்கு எதிரடையாக, நமக்கு கடைப்பிடிப்பதற்கு தடையாக இருந்தவைகளை சிலுவையில் ஆணியடித்து செய்து முடித்தார். ஆகவே இன்றைக்கு நியாயப்பிரமாணம் என்பது இரக்கம், அன்பு, தயவு,
கிருபை, நன்மை இப்படிப்பட்டவைகள் எழுத்தில் மாத்திரமில்லாதபடிக்கு ஆவிக்குரிய பிரகாரமாய் இருக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரமாணத்தை ஆவிக்குரிய பிரமாணமாக உருமாற்றி அளித்திருக்கிறார். ஆகவே பிரமாணம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் என்ன சொல்லுகிறேன்னு சொல்லி ஒரு சில அநேக காரியங்களை பார்க்க முடியாது, ஒரு சில இரக்கத்தை குறித்தும் கிருபை குறித்தும் தயவை குறித்தும் சொல்லப்படுகிறதான ஒரு சில வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். உபாகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உபாகமம் 10:13 இவர் சொல்கிறார், நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு எதையும் உன் தேவனாகி கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இப்போ அவர் நம்மகிட்ட கேட்கறது என்ன சொன்னால், அவர் நமக்கு போதித்திருக்கிற, நமக்கு கொடுத்திருக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கை கொள்ள வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அதே அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நம்முடைய ஆண்டவருடைய சுபாவங்களில் ஒரு அருமையான சுபாவத்தை அவர் தம்மை விசுவாசிக்கிற தம்முடைய ஜனங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை இந்த வசனம் அழகாக சொல்கிறது. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும். இப்போ நாமும் கூட திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அந்நியர்களுக்கும் அன்பு கூர்ந்து நியாயம் செய்ய வேண்டும், அன்னவஸ்திரம் கொடுக்க வேண்டுமா. அடுத்ததாக 19ஆம் வசனம் சொல்கிறார், நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தபடியால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக. பிரியமானவர்களே, திக்கற்ற பிள்ளைகள், திக்கற்றல்னா யாரு? எங்கு செல்வது, எந்த வழியுமே தெரியல அவங்களுக்கு. எந்த திசையில் சென்று தங்களுடைய வாழ்க்கையை வாழ்வது, தங்களுடைய வாழ்க்கையை ஒரு அமைதலான முறையில் வாழ்வது என்று சொல்லி போவதற்கு செல்வதற்கு ஒரு வழி தெரியாமல் இருக்கிறான் பாருங்க, திக்கு திசை தெரியாமல் இருக்கிறான் பாருங்க, அவங்க தான் திக்கற்றவர்கள். அப்படி வழி வாழ்வதற்கு வழி தெரியாது இருக்கிறவர்கள் பிரான்ஸ் என்கிற ஒரு தேசத்தை நோக்கி வராங்க. எதற்காக? தங்களுடைய வாழ்க்கைக்காக வராங்க. இப்போ நாம் சொல்கிறோம், இல்லைங்க நீங்கள் வரக்கூடாது. அப்போது நாம் யாருக்கு எதிர்த்து நிற்கிறோம்? திக்கற்றவர்கள் தங்கள் வாழ்க்கை வாழ்வதற்காக திசை தேடி வராங்களே, அவங்கள நம்ம எதிர்த்து நிற்கல. அவர்கள் மேல் அன்பு வைத்து அவர்களுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுத்தார, அவரை எதிர்த்து நிற்கிறோம். கவனிக்க வேண்டும். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் 14:29, லேவியனுக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்கள் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. நம்முடைய வாசல்லையா, நம்முடைய வாசல்ல இருக்கிறதான யாரு? பரதேசி, திக்கற்றவன், விதவை இங்கே வந்து என்ன செய்யணும்? புசித்து திருப்தி அடையும்படிக்கு நமது கிரியை, நமது உதவி, நமது அன்பு, நமது செயல் அவர்களுக்கு இருக்குமா? ஆனால் இன்றைக்கு நம்முடைய வீட்டு வாசல் அவங்களை ஏற்றுக்க வேணாம். ஏதோ ஒரு தேசம் அவர்களை வரவேற்கிறது, ஏதோ ஒரு தேசம் அவர்கள் வாழ்க்கைக்குண்டான அடிப்படை அவர்களுக்கு அளிக்க விரும்புகிறது. ஆனால் நாம் நினைக்கிறோம், இல்லை அவங்க இங்கே வந்தாங்கன்னா நாடு வீணாக போகுது, அவங்க இங்கே வந்தாங்கன்னா எங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் வீணாக போகும், ஆகவே அவங்க இங்கே வரக்கூடாது. பிரியமானவர்களே, அதுக்காக தான் அழகாக சொன்னார். மீண்டுமாக உபாகமம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தபடியால். நாமும் கூட ஒரு காலத்தில் அந்நியராக தான் இருந்தோம், அதை நாம் மறந்துடக்கூடாது. நாமும் ஒரு காலத்தில் அந்நியராய் தான் இருந்தோம், நாமும் இந்த தேசத்தில் உள்ள வந்தோம். இப்போது நாம் வந்த இடத்துல நமக்கு ஒரு மேன்மையான, நமக்கு ஒரு உயர்வான வாழ்வு கிடைத்திட்ட பிறகு நாம் என்ன செய்கிறோம்? நம்ம விட கீழே இருக்கிறவர்கள் நோக்கி பார்ப்பதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து வேதம் சொல்லுகிறோம். ஆரம்பத்தில் சொல்லிங்களா, கர்த்தர் உயரத்திலிருந்தும் தாழ்வுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். நாம் இப்போ உயரமான நிலைமைக்கு வந்துட்டோம், ஆகவே தாழ்மை உள்ளவர்களை நாங்கள் நோக்கி பார்ப்பதில்லை அப்படின்ற ஒரு கொள்கை நமக்குள்ளே வந்துட்டால் நம்ம ஏன் வேதத்தை வாசிக்கணும்? நம்ம ஏன் வேதத்தை சுமந்து கொண்டு ஆராதனைக்கு சொல்லணும்? பிரியமானவர்களுக்கு சிந்திச்சு பாருங்க, அறியாமையினால் செய்கிற காரியம் இது.
ஆகவே உபாகமம் புஸ்தகத்தில் சொன்னது போல நம் வீட்டு வாசல்கள் இருக்கிறதான திக்கற்றவர்கள், பரதேசிகள், விதவிகளுக்கு நாம் அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் ஆகாரம் கொடுத்து திருப்தி அடையும்படிக்கு செயல்படலனாலும் தேசம் அவர்களை வரவேற்பதில் நாம் ஏன் தடை செய்ய வேண்டும்? பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். சிந்தை, இரக்கம், தயவு, இவர்களெல்லாம் பாக்கியவான்கள் அமைச்சிங்களேன். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலராகிய பவுல் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று நம்முடைய தேவனை அவர் அடையாளம் காட்டுகிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவராம் நம்முடைய தேவன். இந்த ஆறுதல் என்பது என்னங்க? உபத்திரவத்தில் ஒருவர் இருக்கிற போது, ஒருவர் கஷ்டத்தில் இருக்கிற போது, ஒரு வேதனையான சூழ்நிலையில், வறுமையில், உதவி அற்ற நிலையில் இருக்கிற பொழுது அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களுக்கு ஒரு மாறுதல் உண்டாவதற்காக ஒரு காரியம் பண்ணுறான் பாருங்க. அது நிரந்தரமாக இருக்கிற போது அது ஒரு ஆறுதல் கொடுக்கிற காரியம். இதைத்தான் நம் தேவன் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார், செய்தார், இன்னும் செய்வதற்கு அவர் இரக்கமும் கிருபையும் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய பிரமாணத்தை பெற்ற நாம, அவரால் போதிக்கப்பட்ட நாம மற்றவர்களுக்கு ஒரு சிறுமை, மற்றவர்களுக்கு ஒரு திக்கற்ற சூழ்நிலை, மற்றவர்களுக்கு வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கைக்குண்டான ஆதாரமான நிலைமை இல்லாத பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அவர்களுக்கு தடை உண்டு பண்ண விரும்புகிறோம். அவர்களுக்கு நாம் தடை உண்டு பண்ணி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்வதற்குண்டான வழியை அடைப்பதற்கு விரும்புகிறோம். இது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும் பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் இந்த தேசத்திற்கு ஒரு நல்ல வேலை, ஒரு கௌரவமான வாழ்க்கை, நீங்கள் தேடி வந்த தேசத்தில் இவைகள்லாம் பெற்றுவிட்டபடினால இன்றைக்கு அப்படியாக உங்களுக்கு பின் வருகிறவர்களை, நமக்கு பின் வருகிறவர்களை நாம் தடை செய்யலாமா? நாம் குணமாக்கப்பட்ட பின் இன்னொரு வியாதியஸ்தனை நாம் அற்பமாக எண்ணலாமா? நமது நிலைமையில் ஒரு மேன்மை வந்தபடினால் இன்றைக்கு சிறுமைப்பற்றவர்களையும் தீக்கற்றவர்களையும் நாம் அலட்சியமாக எடை போடலாமா? ஒரு உண்மையை சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய சொந்த மண்ணில் உயிருக்கு பயந்தோ அல்லதுக்கு வாழ்வதற்கு வழி இல்லாத நிலைமையிலையோ இந்த தேசத்திற்கு நீங்கள் வரல. ஆனால் நீங்கள் யாருக்கு தடை செய்ய விரும்புகிறீர்கள் என்று சொன்னால், சொந்த மண்ணில் உயிரோடு கூட வாழ்வதற்கு இயலாதவர்கள், தங்களுடைய அடிப்படை வாழ்க்கை ஆதாரங்களை பெற்றுக்கொள்வதற்கு வழி இல்லாதவர்கள், சொந்த மண்ணில் ஜீவிப்பதற்கே அவர்களுக்கு வழி இல்லாத ஒரு நிலைமையிலிருந்து இங்கு வருகிறவர்களை நீங்கள் தடை பண்ண விரும்புகிறீங்க. அப்போது அவர்கள் ஜீவனுக்கு நீங்கள் தடை போடுகிறீர்கள், அவர்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தடை போடுகிறீர்கள், அவர்களுடைய உயிர் பாதுகாக்கப்படுவதற்கு, அவர்கள் ஆகாரம் கொடுப்பதற்கு, அவர்கள் வஸ்திரம் கொடுப்பதற்கு நீங்கள் தடை பண்ணுறீங்க சொன்னீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்ன போதிச்சிருக்கிறாரு? நீங்கள் கையில் வச்சிருக்கிற போதனை என்னவாக இருக்கிறது? உங்களுடைய சபையில் என்ன போதிக்கிறாங்க? அல்லது நீங்கள் என்ன வேதத்தை வாசிக்கிறீங்க? ஒருவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை நீங்கள் தட்டி விடுறீங்க சொன்னால், ஒருவன் கொடுக்க வேண்டிய வஸ்திரத்தை நீங்கள் பறிக்கிறீங்க சொன்னால், அல்லது ஒருவன் படுத்து தூங்குவதற்கு இன்னொருவன் யாரோ ஒரு புண்ணியவான் இடம் கொடுக்குறான், அதை கொடுக்காத நீங்கள் சொல்கிறீங்க சொன்னால், நீங்கள் என்ன போதனையை பெற்றிருக்கிறீங்க? நான் கேட்குறது உங்களுக்கு சில வேளை கோபத்தை உண்டாக்கலாம். ஆனாலும் இதான் நிச்சயம், இதான் நிச்சயம் வச்சிங்களேன். இப்போ உங்களுடைய வேதமும் போதனையும் எங்கே அப்படி சொல்லி நான் கேட்க மாட்டேன், புறஜாதியான் கேட்பான். புறஜாதியான் யார்? வேதத்தை அறியாதவன், சத்தியத்தை அறியாதவன் பார்த்து கேட்பான். நம்மளை பார்த்து நீங்கள் என்ன போதனை வச்சுக்கிறீங்க, உங்களுடைய போதனையும் உங்களுடைய வேதமும் எங்கே உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சத்தியத்தை அறியாதவன் நம்ம பார்த்து கேள்வி கேட்பான். பிரியமானவர்களே, நீங்கள் சொல்லலாம் சில வேளை அவங்களால நமக்கு ஆபத்துங்க, தேசத்துக்கு வரவங்க சட்டத்தின்படி நடக்காதபடினால் அவங்களுக்கு ஆபத்து நீங்கள் சொல்லலாம். நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன், லட்சக்கணக்கான தேசத்திற்கு வர்றாங்க, அத்தனை பேருமாளா? அத்தனை பேர் மூலமாக அந்த தேசத்துக்கு ஆபத்து வருகிறது? அத்தனை பேருமா தேசத்துக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க? இல்லையே. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்க நம்ம நாட்டில்,
முட்டை பூச்சிக்கு பயந்து கொண்டு வீட்டை யாராவது கொளுத்துவாங்களா? இப்போ லட்சக்கணக்கானோர் தங்கள் வாழ்க்கை ஆதாரத்தை தேடி தேசத்துக்கு வருகிற பொழுது அதில் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு சிலர் சட்டத்தை மீறி மற்றவர்களுக்கு ஒரு பாதிப்பான காரியங்களை, ஒரு வன்முறையான காரியங்கள் செய்கிற பொழுது அதற்காக அத்தனை பேருமே உள்ள வரக்கூடாது, அத்தனை பேருக்குமே தடை போடணும் என்பது ஒரு மூட்டை பூச்சிக்கு பயந்து கொண்டு வீட்டை கொளுத்துவது மாதிரி இல்லைங்களா? இது நியாயமான ஒரு காரியமாக இருக்க முடியாதுங்களே. அரசாங்கம் சட்டங்களை மாற்றலாம். அப்படியான தவறுகள் செய்கிறவர்களுக்கு சட்டங்கள் மூலமாக அவர்கள் ஒரு தீர்வை கொண்டு வரலாம் ஒழிய, எங்கோ ஒரு சிலர் செய்கிற பிழையினால் அத்தனை பேருக்குமே நான் தடையை கொண்டு வருவேன் என்று சொன்னால் ஒரு நியாயமான ஒரு தீர்வு இல்லை இல்லைங்களா? அடுத்தது, அவர்கள் இந்த தேசத்தில் வாழ்கிற முறைமை உங்களுக்கு சில வேளை ஒரு முகசுலிவை கொண்டு வரலாம். ஏன்னா அவங்க சுத்தமாக வாழ மாட்டுறாங்க, சுகாதாரமாக வாழ மாட்டுறாங்க, ஒழுக்கமான வாழ்க்கை வாழ மாட்டுறாங்க, தேசத்தை அசிங்கப்படுத்துகிறாங்க, தேசத்தை அழுக்காக மாற்றி விடுகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முகசுலிப்போடு கூட சொல்லலாம். பிரியமானவர்களே, புறம்பான அழுக்கும், புறம்பான அசுத்தமும், புறம்பான அசிங்கமும் எளிதாய் சுத்தம் செய்யக்கூடியவைகள். புறம்பான அழுக்கும், புறம்பான அசுத்தமும், புறம்பான அசிங்கங்களும் எளிதாய் சுத்தம் செய்யக்கூடியவைகள். யாக்கோபு எழுதுகிறார். யாக்கோபு 1 அதிகாரம் 21வது வசனத்தில், ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லதுமாயிருக்கிற வசனத்தையும் சொல்லிடுறாருன்னா, யாக்கோபு என்ன எழுதுகிறார்? வெளியில் இருக்கிறதான் அழுக்கு, வெளியில் இருக்கிறதான் அசுத்தம், இவைகள்லாம் இல்லை பெரிய ஒரு காரியம் இல்லை. நம்முடைய உள்ளத்தில், நம்ம இருதயத்தில் இருக்கிற பாருங்க அழுக்கு, எல்லா விதமான கொடிய துர்க்குணம், இவைகளை தான் முதல் நம்ம ஒழிக்கணும். இவைகளை ஒழிப்பதுதான் மிகவும் கடினம் வச்சிங்களேன். ஆகவே புறம்பாக இருக்கிறதான அழுக்கு, புறம்பான அசிங்கம்லாம் காலப்போக்கில் மாறிப்போகும். அவர்களுடைய வாழ்க்கை நிலைமையில் ஒரு வசதி, அவர்கள் வாழ்க்கை நிலைமைகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டால் அந்த அழுக்கு, அருவருப்பெல்லாம் காணாமல் போயிடும் வச்சிங்களேன். ஆனால் மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கு பாருங்க அழுக்கு, கொடிய துர்க்குணங்கள், இவைகள் தான் ஒழிக்கப்பட வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிப்பீங்க, அங்கீகரிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே மாதிரி பாண்டிச்சேரியிலிருந்து இங்கே வந்திருப்பது ஒரு நல்ல வேலை, கௌரவமான வாழ்க்கை, போதுமான அடிப்படை வசதியோடு கூட ஒரு வாழ்க்கையை தான் நாம் எதிர்பார்த்து வந்திருப்போம். அப்படி வந்த நமக்கு நம்முடைய பாண்டிச்சேரி தேசத்தில் உயிருக்கு ஆபத்தோ அல்லது வாழவே முடியவில்லை என்கிறதான ஒரு சூழ்நிலையோ நிச்சயமாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம தேசத்தில் அந்த அளவுக்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலையால் தான் நாட்டை விட்டு புறப்பட்டு இங்கே வந்தேன் அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலை யாருக்குமே ஏற்பட்டதில்லை. ஆனால் அப்படி இங்கே வந்துட்ட பிறகு நாம் யாரை பார்த்து இங்கே வரக்கூடாது தடை செய்கிறோன்னு சொன்னால், சொந்த தேசத்தில் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, சொந்த மண்ணில் வாழ வழியிலும் நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க பாருங்கள், அவர்களுக்கு தான் நாம் தடை உண்டு பண்ணுகிறோம். சரி, வந்துட்டாங்க, வந்தவர்கள் வந்த தேசத்தில் சட்டங்களை மீறுகிறாங்க, நிறைய குற்றங்கள் செய்கிறான்னு சொல்லுவீங்க. அதாவது அவர்கள் அரசாங்கத்தினுடைய உதவிகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளுகிறார்கள், அரசாங்கத்தின் மூலமாக வருகிறதான உதவிகளை அதிகமாக பெற்றுக்கொள்வதனால எங்களுக்கு வரி அதிகமாகிறது, டேக்ஸ் அதிகமாகிறது அப்படின்னு சொல்லலாம். நான் கேட்பேன், நம்மில் பிழை செய்யாதவர்களும் நம்மில் சட்டத்தை மீறாதவர்களும் யாருங்க சொல்லுங்க? பாண்டிச்சேரி ஜனங்களில் பிழையே செய்யலை, சட்டத்தையே நான் மீறினதில்லை அப்படி சொல்கிறவங்க யாரு? யாருமே இல்லை. ஏன்னு சொன்னீங்கன்னா, நமக்கு அல்லது பாண்டிச்சேரி ஜனங்களாகிய உங்களுக்கு 9 வகையான நிறைவு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஏதோ ஒரே ஒரு குறைவு மட்டும் இருக்கும். அந்த குறைவை நிறைவாக்குவதற்கு ஒரு சிறு தவறு செய்வீங்க. அதாவது 9 பெற்ற நீங்கள் 1 குறைகிற பொழுது அன்ற ஒன்றையும் நிறைவாக மாற்றிக்கொள்வதற்கு ஒரு தவறு செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் யாரை வரக்கூடாது தடை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரே ஒரு நிறைவு தான் இருக்கிறது.
9 குறைகள் இருக்கின்றன. அப்போது அந்த ஒரு நிறைவை வைத்துக்கொண்டு அவர்கள் வாழ முடியாது என்கிறபடினால 9 வகையான குறைவுகளை நிறைவாக மாற்றுவதற்கு 9 வகையான பிழைகளை செய்கிறாங்க. தேவனுடைய பார்வையில் ஒரு பிழையும் பிழைதான், 9 வகையான பிழையும் பிழையே. ஏன்னா பாண்டிச்சேரிக்காரங்களில் அலோகோசியம் ஃபார்ம்லியால் வாங்குறவங்களோ அல்லது ஆம்போ ஃபார்ம் ஃபில் பண்ணுறவங்களோ எத்தனை பேர் சரியான விளக்கத்தை, சரியான தகவல்களை முறையாக கொடுக்குறோம்? சொல்லுங்க, கேட்டு பாருங்க. எத்தனை பேர் இந்த அலோகோசியத்தில் வருகிறதான உதவி பணம் வாங்குவதற்காகவோ அல்லது ஆம்போவை கொஞ்சம் குறைச்சி கட்டுவது என்பதற்காகவோ அந்த ஃபில் பண்ணுகிற ஃபார்ம்களில் தகவல்களை சரியாக உள்ளதை உள்ளபடி சொல்கிறவங்க எத்தனை பேர் நம்மகிட்ட இருக்கிறோம் இல்லைங்களா? ஃப்ரான்ஸில் அலோகோசியம் கொடுக்குறாங்க, உதவித்தொகை கொடுக்குறாங்க. எதற்காக? ஃப்ரான்ஸில் இருந்து கொண்டு அந்த பணத்தை செலவு செய்வதற்காகத்தான். ஆனால் 3 மாதத்திற்கு பாண்டிச்சேரியில் போய் அமர்ந்து கொண்டு பிறகு அந்த 3 மாத தவணைக்குள் இங்கே வந்து கையெழுத்து போட்டு அதை மீண்டுமாக ரினியூவல் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? இப்போ நான் கேட்குறேன், சரிங்க இவங்க ரொம்ப பேர் ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரான்ஸ்லேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வந்து ஒரு லட்சக்கணக்கில் ஒரு 10 பேர் தான் இப்படி செய்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க வச்சிங்க. இப்போ நான் சொல்கிறேன், இந்த 10 பேருக்காக இது 1,00,000 பேர் உள்ள வராங்களே, அவங்கள தடை பண்ணிடலாமா? சொல்லுங்க. இப்படிப்பட்ட 10 பேர் செய்கிற தவறினால் 1,00,000 பாண்டிச்சேரிக்காரர்கள் ஃப்ரான்ஸ்குள் வராங்களே, அவங்கள தடை பண்ணலாமா? ஏன்னா நீங்கள் தானே சொல்கிறீங்க லட்சக்கணக்கான வேறு தேசத்துக்காரங்க தேசத்துக்கு வராங்க, அதில் ஒரு 10 பேர் கிரிமினல் செய்கிறாங்க, ஒரு 10 பேர் அரசாங்கத்துக்கு விரோதமான சட்டங்களை மீறி நடக்கிறாங்க, ஆகவே யாரும் வரக்கூடாது சொல்லி மற்ற தேசத்தாருக்கு நாம் சொல்லுவது போலவே நமக்கும் அவர்கள் சொன்னால் நாம் உள்ள வர முடியுமா? நம்ம என்ன விதைக்கிறோமோ அதான் நாங்கள் அறுப்போம். நம்மளும் நம்மையே நாம் உயர்வாக மேன்மையாக தராசில் எடை போடக்கூடாது. ஒரு நாளும் நம்மையே நாம் உயர்வாகவோ மேன்மையாகவோ தராசில் நாமே நம்மை எடை போட்டுக்கொள்ளக்கூடாது. என்ன, நம்மிலும் மேலே ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு நாள் நம்ம ஒரு தராசு பிடிச்சு பார்ப்பார். அந்த தராசு தான் நமது வாழ்க்கையினுடைய இறுதி காரியத்தை தீர்மானிக்கிற தராசு. அப்படி இருக்கிற போது நம்மையே நாம் எடை பிடிச்சு பார்த்துக்கொண்டு நாம தான் மேன்மையானவர்கள், நாம் தான் சுத்தமானவர்கள், நாம் தான் சட்டப்படி வாழ்கிறவர்கள், நாம் தான் அந்த தேசத்தில் இருப்பதற்கு தகுதியானவர்கள் அப்படின்ற ஒரு தீர்மானத்தையோ ஒரு தீர்வையோ நாம் பிடிக்கிற தராசின் மூலமாக நாமே அதை தீர்மானம் செய்து கொள்ளக்கூடாது. தேவன் ஒருவர் தான் அதை தீர்மானம் செய்யக்கூடியவர். அடுத்ததாக ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் வருவோம், டேக்ஸ். நாங்கள் வருஷம் ஃபுல்லாக வேலை செய்கிறோம், இங்கே வாழ்நாளெலாம் நாங்கள் வேலை செய்கிறோம், ஆனால் அவங்க வராங்க வேலையே செய்கிறதில்ல, எங்ககிட்டேருந்து டேக்ஸ் போட்டு அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, அந்த உதவி பணத்தை வாங்கிட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மன குறை, மன வருத்தம். இதுவும் கூட ஒரு பக்கத்தில் வெளிநாட்டினர் ஃப்ரான்ஸுக்குள் வருவதற்கு எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு ஒரு முக்கிய காரணம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மனநிலை உள்ளவர்களுக்கு சத்தியத்தை அறிந்திருக்கிறவருக்கு நான் சொல்லுவேன், மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுவார். ஒரு திராட்சை தோட்டக்காரன் தன் தோட்டத்திற்கு அதிகாலையில் வேலைக்கு ஆட்களை அனுப்பும்படி ஏற்பாடு செய்யும்படியே புறப்பட்டு போனான் அப்படின்னு சொல்லி முதல் வசனத்தில் தொடங்கும். இப்போது ஆரம்பத்தில் வந்தவங்களுக்கு ஒரு பணம் கூலி பேசிக்கொண்டு அவர்கள் வேலைக்கு வைக்கிறான். பிறகு 3ஆம் மணி வேலை, 4ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலை தொடர்ந்து பிந்தி தாமதமாக வருகிறவர்களுக்கும் அதே ஒரு பணம் கூலி பேசிக்கொண்டு வேலைக்கு வைக்கிறான். அந்த நாள் முடிகிற பொழுது முதல்ல வந்தவங்க எதிர்பார்க்குறாங்க, நாங்கள் ரொம்ப நேரமாக வேலை செஞ்சோமாச்சே, ஆகவே எங்களுக்கு வேறு அதிகமாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த முதலாளி காலையில் வேலைக்கு வந்தவர்களுக்கும் அதன் பிறகு பிந்தி தாமதமாக வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்களுக்கும் ஒரே அளவு ஒரே விகிதாச்சாரத்தில் சம்பளம் கொடுக்கிற பொழுது இங்கே ஒரு கருத்து வேறுபாடு
அவங்க கேட்குறாங்க, நாங்கள் காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம், எங்களுக்கும் இப்போ தான் வந்தாங்க, அவங்களுக்கும் ஒரே சம்பளம் கொடுக்குறீங்களா? பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பதில், உங்களுக்குன்னு பேசின உங்களுடைய சம்பளத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், அவர்களும் கொடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையா? அப்போ ஏன் முதல் வந்தவங்க, அதிகாலையில் வந்தவங்க அந்த கேள்வி கேட்டாங்க சொன்னால், அவர்களுக்கு குறைகிறது என்பதனால் அல்ல, மற்றவர்கள் பெற்றுக்கொள்கிறாங்களே அந்த ஒரு தாக்கம், அந்த ஒரு காரம் வச்சுங்களேன். அப்போது நம்ம பாண்டிச்சேரியில் வந்திருக்கிற வேலை செய்து வருஷக்கணக்காக வேலை செய்து டேக்ஸ் கட்டி ஆம்போ கட்டி, இப்போ இவங்களுக்கு இருக்கிற கேள்வி, இப்போ வராங்க வேறு வேறு நாட்டுக்காரங்க வராங்க, ஒன்றுமே வேலை செய்யாமலே அவங்க உதவிகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்களே அப்படிங்கிற போது, இந்த கேள்வியினுடைய ஆழம் எதுலேருந்து வருதுன்னு சொன்னால், நீங்கள் உங்களோட வரிப்படத்தை கட்டுறீங்களே அதனால் வந்த ஒரு 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 வருத்தமோ ஒரு இழப்போ அல்ல, வேலையே செய்யாமல் அவங்க நல்லா இருக்கிறாங்களே. கவனிச்சிங்க இல்லைங்களா? வேலையே செய்யாமல் அவங்க நல்லா இருக்கிறாங்களே, இதுதான் வச்சுங்களேன் பிரச்சனை. இப்போ இதோட ஆழம் எங்கேருந்து வருது சொன்னீங்கன்னா, ஒரு நான் அந்த வார்த்தை சரியான வார்த்தை சொல்கிறேன் பாருங்கள், ஒரு பொறாமை அப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம். அப்படி தான் எடுக்க வேணும். ஏன்னா நாங்கள் வேலை செஞ்சோம், கஷ்டப்பட்டோம், எங்களுக்கு இவ்வளோ தான் சம்பளம், அவங்க வேலையை செய்யலையே, அவங்களுக்கும் சம்பளம் போகிறதே. அப்போ இந்த கேள்வியினுடைய ஆணி வேறு எங்கேருந்து வருதுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு பொறாமல் தான் சொல்லலாம் வச்சுங்களேன். நன்றாக கவனிங்க, உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த தேசத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். அது நீங்கள் வேலை செஞ்சு தான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தேவன் தீர்மானம் பண்ணியிருந்தால், உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஆசீர்வாதம் வந்து போச்சு. அவர்களுக்குரிய ஆசீர்வாதம் தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். அது அவர்களுக்கு எந்த வகையாக கொடுக்க முடியாது தேவன் தீர்மானிச்சிருக்கிறாரோ, அது தேவனுடைய ஒரு விருப்பம், தேவனுடைய ஒரு சித்தம். அதற்காக நீங்கள் அவங்க மேலே கோவப்படுவதோ வருத்தப்படுவதோ பொறாமைப்படுவதோ எந்த வகையில் நியாயம்? அதை விட நீங்கள் சந்தோஷப்படணும். ஏன் சந்தோஷப்படணும் சொல்லுங்கள்? உங்களுடைய பலன் பரலோகத்தில் மிகுதி. வருத்தத்தோடும் அல்ல, விசனத்தோடும் அல்ல, மனம் விரும்பி கொடுக்கணுமா? எங்கே கொடுக்கணும்? உங்களுடைய சபைகளுக்கு, உங்களுடைய சபை போதகர்களுக்கு, உங்கள் சபை போதகர்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கைக்கு, உங்கள் சபையினுடைய ஆடம்பரமான சபை பண்டிகைகள், கொண்டாட்டங்கள், செலவுகளுக்கெல்லாம் கொடுக்குறீங்க பாருங்கள். அவைகளை விட இப்படிப்பட்டவர்களுக்கு கொடுப்பதையே தேவன் அதிகமாக விரும்புகிறார். ஆகவே தன் வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்கள்னு சிந்தை உள்ளவன் பாக்கியவான். மத்திய 23ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை அவர் சொல்லுவார். யாரை பார்த்து? வேத பாரகர்களை பார்த்து, நீங்கள் எல்லாத்துலேயும் தசமபாகம் கொடுக்குறீங்க, எது இதில் ஒட்டலாம், வெந்தயம், சீரகம், இதெல்லாம் தசமபாகம் செலுத்துறீங்க. ஆனால் நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தமான விலை, அதாவது நீதியையும் இரக்கத்தையும் செய்யறதுக்கு விட்டுட்டீங்களே. இப்போ நம்ம சபைகளுக்கு, நம்ம சபையினுடைய ஆடம்பரமான கொண்டாட்டங்களுக்கெல்லாம் கொடுக்குற நாம பிரமாணத்தில் போதித்திருக்கிறதான நீதி, இரக்கம், இவைகளுக்கு நான் கொடுக்க வேணாமா? லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் அப்படின்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதையும் கடந்த இன்னொரு வசனம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் யாக்கோபு எழுதுகிறார், இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நீதி கிடைக்குமா? பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த தேசத்தில் அழைத்துட்டு வந்து உங்களுக்கு ஒரு வேலை, இந்த வேலை மூலமாக வருமானம், அந்த வருமானத்தில் மற்றவர்களுக்கு, யாருக்கு? திக்கற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு இரக்கம் செய்யும்படியான ஒரு சூழ்நிலையை, ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அதை நீங்கள் செய்யணும் இல்லைங்களா? ஆகவே தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பாவம். எது பாவம்? நன்மை செய்வதற்கு திராணி இருந்தும், நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம் வச்சிங்களேன். இப்போ தேவனே கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற பொழுது, தேவன் கொடுப்பதற்கான வழிகளை அவர்களுக்கு திறந்திருக்கிற பொழுது, நாம் அதை தடை செய்வதற்கு எம்மாத்திரம்? அதை நாம் தடை செய்கிறோம் சொன்னால், நாம் அவர்களுக்கு கொடுப்பதற்கு தடை உண்டு பண்ணவில்லை. தேவனுடைய வார்த்தையானது பூமியிலே செயல்படுவதற்கு, தேவனுடைய சித்தமானது பூமியிலே செயல்படுவதற்கு நாம் தடைகளை போடுகிறோம். இது பாவம்.
இதை நான் ஆரம்பத்தில் சொல்லி கொண்டு வருகிறேன். இந்த எலெக்ஷனில் செய்தது போல் அடுத்த எலெக்ஷன் இந்த பிழையை செய்ய வேண்டாம் என்று சொல்லி உணர்த்துவதற்காகவே இந்த செய்தி ஆயப்படுத்துகிறேன்னு சொல்லி. பிரியமானவர்களே, சிறுமைப்பட்டவர்கள், திக்கற்றவர்கள், உதவியற்ற விதவைகள், இவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய உதவிகள், இவைகளை போதிக்கிற நம்முடைய வேதத்தை நாம் கையில் வச்சிருக்கிறோம். அதை போதித்தவரை கூட நாம் இருதயத்தில் வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகளுக்கு எதிரான கொள்கை உள்ளவர்களோடு கூட நாம் இணைந்து கொள்ளுகிறோம். அவர்களோடு கூட இணைந்து கொண்டு நாம் செயல்படுகிறோம். அவர்களை தடைப்படுத்தும்படியான வாக்குக்கு நாமும் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகவே எவ்வளோ ஒரு கடினமான இருதயம் நமக்குள்ளே இருக்குது பாருங்கள். யாருக்குள்ளே இருக்குது? இரக்கத்தை குறித்த போதனை பெற்ற நமக்குத்தான், தயவை குறித்த போதனை பெற்ற நமக்குத்தான் எவ்வளோ ஒரு கடுமையான ஒரு இருதயம் நமக்குள்ளே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். தேவன்கிட்ட இரக்கத்தை பெற்ற நாம மற்றவர்களுக்கு அந்த இரக்கத்தை காட்ட வேணாமா? இன்றைக்கு நாம் வாழ்க்கையில் உயர்ந்துட்டோன்றதுக்காக நாம் உயர்ந்த நிலையை போன பிறகு தாழ்மை உள்ளவர்களை அதை இரக்கத்தின் கண் கொண்டு பார்க்காம நாம் ஏதோ அவர்கள் பார்க்கல போது முகம் சுளிக்கிற மாதிரி, அவர்கள் அற்பமாகவோ அவர்கள் அலட்சியம் பண்ணக்கூடியவர்களாகவோ அல்லது அவர்கள் தடை பண்ணக்கூடியவர்களாக பார்ப்பது எந்த வகையில் தேவனுடைய பார்வையில் ஒரு நியாயமான காரியமாக இருக்கும்? பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு கதையை நான் சொல்லி இந்த செய்தி முடிக்க விரும்புகிறேன். ஒரு கணவன் மனைவி, வசதியுள்ள ஒரு கணவன் மனைவி. இந்த மனைவியும் கணவனும் ஒரு நாள் வெளியில் புறப்படுகிற பொழுது கணவர் ஆயத்தமாகி வெளியே புறப்படுவதற்கு காத்திருக்கிறார். மனைவி தாமதமாக கொண்டிருக்கிறாங்க. கணவர் போய் பார்க்குறார். ஏன் இன்னும் கிளம்பலன்னு சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு முகம் சரியில்லை, கோபப்படுறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு குறை. என்ன குறை? அவங்க வெளியே கிளம்புறாங்க, ஒரு அழகான புடவையை உடுத்தி கொண்டு, மிகவும் ஆடம்பரமான அழகான ஒரு புடவை உடுத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த புடவைக்கு ஏற்ப அவர்களுக்கு செருப்பு, பாதணிகள் கிடைக்கல, வீட்டில் இல்லை. அநேக ஜோடி பாதணிகள், செருப்பு வீட்டில் இருக்குது. ஆனாலும் அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறதான அந்த விலையேறப்பெற்ற ஆடம்பரமான அல்லது அழகான புடவைக்கு ஏற்றாற்போல் ஒரு ஜோடி செருப்பு அவர்களுக்கு இல்லை என்பது குறையாக இருக்கிறது. அவங்க வருத்தத்தோடு கூட கணவர்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இப்போது கணவர் தன் மனைவியுடைய கையை பிடித்து கொண்டு, என் கூட கொஞ்சம் வெளியில் வா அப்படின்னு வெளியே அழைச்சி கொண்டு போகிறார். வெளியில் அழைத்து கொண்டு போய் அந்த வீதியின் முனையில் ஒரு மனிதன் கீழே உட்காந்து கொண்டிருக்கிறார். அவனை காட்டுறார். இந்த மனுஷனை பார், இந்த மனுஷனுக்கும் உனக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த மனிதனை விட உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளவு பெரிய நன்மையை, எவ்வளவு பெரிய மேன்மை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அதை குறித்து நீ சந்தோஷப்படாமல் நீ இல்லாததை ஒன்றை நினைத்து வருத்தப்படுகிறேன்னு சொல்லி அந்த மனிதனை காட்டுகிறார். என்ன சொன்னால், அந்த மனிதனுக்கு 2 கால்களுமே இல்லை. 2 கால்களுமே இல்லாத ஒரு முடவனானவன் வீதியின் முனையிலே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். அவனை காட்டி, உனக்கு கால் இருக்கு, காலுக்கு நீ உடுத்துக்கிற உடுப்புக்கு தகுந்த செருப்பு இல்லை என்று சொல்லி நீ வருத்தப்படுற. ஆனால் அந்த மனிதனுக்கு 2 காலுமே இல்லையே, அதை விட நீ எவ்வளவு மேன்மையானவன் அப்படின்னு சொல்லி தன் மனைவிக்கு அவர் புத்திமதி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நான் நினைக்கிறேன் இது ஆனந்த விகடன்லேயோ குமுதன்லேயோ என்னுடைய சிறு வயதில் நான் வாசித்த ஒரு சிறு அறிவை புகட்டுகிறதான ஒரு கதை. இன்றைக்கு நாம் அந்த புடவை கட்டிக்கொண்டு புடவைக்கு ஏற்ற செருப்பு இல்லாதவர்களாக நம்ம வாழ்க்கையில் ஃபீல் பண்ணுறோம். ஆனால் செருப்பு போடுவதற்கு 2 கால்களுமே இல்லாத எத்தனையோ ஆயிரம், எத்தனையோ கோடான கோடி ஆயிரம் முடவர்கள் பூமியில் உண்டு. அவங்க நினச்சி பார்க்குறோமா? அப்படிப்பட்டவர்களுக்கு ஏதோ ஒரு தேசம், ஏதோ ஒரு சட்டம் ஒரு நல்லது செய்கிறது, ஒரு நன்மை செய்கிறது சொன்னால் அது ஏன் நம்ம கோபப்படணும், வருத்தப்படணும், அல்லது பொறாமைப்படணும், அல்லது செய்வதற்கு தடையை செய்வதற்கு நாமும் ஏன் உதவியாக இருக்கணும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், ஆழமாக யோசனை பண்ணி பாருங்கள். இது நாம் அவர்களுக்கு செய்கிற தடையல்ல, தேவனுக்கு, தேவனுடைய சித்தத்திற்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு இந்த பூமியில் நாம் தடையை கொண்டு வருகிறவர்களாக, எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, யாக்கோபு சொன்னது போல, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத
நியாய தீர்ப்பு கிடைக்குமா? சத்தியத்தை அறியலன்னா பரவாயில்ல, இப்போது நாம் அறிந்திருக்கிறபடினால நாம் சாக்கு போக்கு சொல்வதற்கும் இடமில்லை. ஆகவே உலகத்தாருடைய பார்வையின் பிரகாரமாக உலகத்தார் பார்ப்பது போல நமது பார்வை இருக்கும் என்றால் அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லையே. தயவு செய்து தேவனுடைய சத்தியத்தை அறிந்து தேவனுடைய போதனையை விசுவாசி ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளோடு கூட நான் வைக்க விரும்புகிற ஒரு தாழ்மையான விண்ணப்பம், இந்த நடந்து முடிந்த எலெக்ஷனில் நீங்கள் எந்த பக்கத்திற்கு உங்களுடைய உதவியை உங்களுடைய வாக்குகளை அளித்திருப்பீர்களோ, அடுத்து வருகிற எலெக்ஷனில் தயவுசெய்து இப்படிப்பட்ட ஒரு பிழையை, இப்படிப்பட்ட ஒரு தவறை அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்யாதீர்கள் சொல்லி தாழ்மையை கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.